ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய மொபைல்னு பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பிக்சலில் வந்து 9 Pro Fold. ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்து 1 லட்சத்தி சில்லறையில் இருக்குது. 1 லட்ச ரூபா கூகுள் பிக்சல் 9 Pro Fold. ஸோ இந்த மொபைலோட விலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபா ஃபோனு நான் உங்களுக்கு 65,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். சரியா? 65,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஷோரூமில் டெமோவில் இருக்கிற ஒரு மொபைல். சரியா? 12 GB ரேமு, 256, 65,000 ரூபா. செம்ம ரேட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? கம்மி ரேட்டு தான். இதெல்லாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாம் பக்கா சேஃப்டி போட்டு, சேஃப்டி கிளாஸு, சேஃப்டி டெம்பரு எல்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. எந்த இஷ்யூமே கிடையாது. பட் ஆனால் வாரண்டி கிடையாது. வாரண்டி இல்லைன்னா கூட இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெமோ பீஸ். இது தலைவரை நாளைக்கு தான் தலைவரை இந்த வியாபாரம் நாளைக்கு முடிச்சு விட்றேன். நானே ஃபோன் பண்ணுறேன். நாளைக்கு முடிச்சிடுறோம். விடுங்க இந்த வியாபாரம். கூகுள் பிக்சல் 9 Pro Fold. இப்போப்பா இதில் ஜிபி காட்டு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா. இதிலே விலை போட்டிருக்கோம். எம்ஆர்பி பாருங்கள். இதில் 1,72,900 ரூபா, 65,000 ரூபா. இப்போ இன்றைக்கி ரேட்டு 65,000 ரூபா. அடிமாட்டு விலை தான் இது, புதுசே இந்த ரேட்டுக்கு. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸியில் S24 அல்ட்ராவை நான் உங்களுக்கு குறைக்கிறேன். 52,000 ரூபாய்க்கு தரேன். 55,000 ரூபா போட்டதை இப்போ வந்து 52,000 ரூபாய்க்கு நான் ஸ்டிக்கர் மாற்றி விட்றேன். மொபைல் எப்படி இருக்குன்னா இன்னும் 1 மாதம் வாரண்ட்டி இருக்குது. சரியா? சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அதிரடியாக விலை குறைப்பு வெறும் 52,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் இதுக்கு பாக்ஸ் வந்து வர வேண்டி இருக்குன்னு இருக்காங்க. இன்னும் வரலைன்னா கூட நம்ம அதுக்கு வரும் வராது அது வேறு விஷயம். அது சரியா? இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் நம்ம ப்ரைஸு. ஸோ 12 GB ரேமு அதுலேயே வச்சுருவேன். பாக்ஸ்லேயே வச்சுருவேன். இல்லாட்டி இப்படி வச்சுருவேன். அம்மா திரும்ப ஒரு எடுத்து அடுக்கணும். சரி, ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,256. எல்லாமே பக்கா கண்டிஷனாக இருக்குது. ஒரு இஷ்யூ கூட கிடையாது. புது மொபைல் மாதிரி தான் இருக்குது. இன்னும் வாரண்ட்டி வந்து 1 மாதத்துக்கு இருக்குது. ஸோ ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். 52 ஸ்டிக்கர் மாற்றி விட்டு 52,000 ரூபா, 52,000. சரியா? ஒரே நாளில் 1 மணி நேரத்துலேயே விலையை உடைக்கிறோம். $52,000, 52,000. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் இந்த ஃபோன் வாங்கிக்கிறாரா கேளு. நிறைய பேர் கேட்குறாங்க. 8,000 ரூபா இப்போ எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கிறணும், வேணான்னா வேணான்னு சொல்லணும். இன்னும் யாரும் காசு போடல. நாளைக்கு பார்த்துக்கலாம். பாஸ் விடுங்க, போவாது. இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன், பேசுவேண்ணா. ஸோ விவோ வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிறாரா வேணாமா கன்ஃபார்மான்னு கேட்டுக்க. அப்புறம் இப்போ விற்கவும் விடாமல் பண்ணிடுறப்போ X90 Pro கன்ஃபார்மாம்மா? கேமரா தான் ஃபால்ட்டு, வேறு எதுவுமே இல்லை. கேமரா ஃபால்ட்டு சொல்லிடு. கேமரா வந்து அதாவது வந்து மேலே உள்ள கண்ணாடி
அப்படியா, ரைட், ஓகே. அப்போ இது முடிஞ்சிருச்சு பாஸ். இது ஒருத்தர் வாங்கிட்டார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 6 தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனால் மொபைல் புதுசு, சரியா? மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புத்தம் புதுசாக தான் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 6. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. சார்ஜ் இல்லாமல் இருக்குது. சார்ஜ் போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆயிரும். இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. S23 அல்ட்ரா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. ஸோ மொபைலோட இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான் வரலன்றானுங்க. ஆமாம், இந்த பாருங்கள். ஸோ கேமரா இஷ்யூ பாஸ். இது விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27,000, 27,000. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு மொபைல் போட்டு விற்றாச்சு. இது ரெண்டாவதாக ஒரு மொபைல் வந்திருக்கு. அண்ணா என்னென்ன வேணும்? வீடியோ போட்டுட்ருக்கோம், அப்புறமா வாங்க. ஓப்போ A5s. இது ஓப்போ A5s 3 GB ரேமு, 32 GB. ஸோ இதோட விலை வந்து 1,800. இப்போ இதை குறைப்பா, 1,800 அப்படி எவனா வாங்கட்டும், அதான் வாங்கிக்குவாங்க விடு. 1,800, 1,800. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னோ போவான்னு சொல்லிட்டு ஒரு 5,500 ஒரு மொபைலு. கிளாஸ் வேறு புரோக்கனாக இருக்குது, சரியா? கிளாஸ் புரோக்கன் டெக்னோ போவா. டெக்னோ போவா 6 நியோன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு, 6 GB ரேமு, 128. இந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு, சரியா? அதனால தான். கண்ணாடி என்னப்பா, டெம்பர் கிளாஸா இல்லை என்னது இது? ஒரு நிமிஷம் இருங்க. டெம்பர் கிளாஸா இல்லை கிளாஸே புரோக்கனா? ஆமாம், உள்ளக்கே உடஞ்சிருக்கு பஸ். இது ஸோ உள்ளே தான் உடஞ்சிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,500. ஆனால் 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 8 Pro. 8 Proவில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடு இருக்குது, சரியா? 2 கோடு இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,500, அதாவது 7,500.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S10 ப்ளஸ்ஸு, சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸ்ஸு, 8GB ரேமு, 128 பிளாக் டாட் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 6000 rupees, 6000 ரூபா. ஸோ இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா 12R 25,500, ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256, 25,500 ரூபா, 25,500. சாம்சங் கேலக்ஸியில் ஃபோல்டு 6 12GB ரேமு, 256. கொஞ்சம் நேரம் ஆன் ஆகட்டும், அதுக்குள்ளே இன்னொரு மொபைலை பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13, ஐஃபோன் 13 128GB, 128 256GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 78%. இது 256GB உள்ள ஒரு மொபைலு. ஒரிஜினல் ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே இருக்குது. மொபைலில் ஒரு பெருசாக வந்து டென்ட்டு கிடையாது. மொபைல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. 22,000 இதோட விலை, 22,000 ரூபா. செம்ம கம்மி ரேட்டு, எனக்கு தெரியல. ஸோ இதை பார்த்துருவோம். இதை 12,256 ஃப்ளிப்பு 6, சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 6 42,000 ரூபா. ஸோ இது வந்து வித்துருச்சு, சோல்டு இது. ஸோ இது வந்து சாம்சங் கேலக்ஸிலேயே வந்து S23 அல்ட்ரா தான் இதுவும். ஸோ இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, S23 அல்ட்ரா 8GB ரேமு, 256. சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா தான் இது. ஜிபி வந்து RAM கம்மியாக இருக்குது, சரியா? 8256 5G மொபைலு. இது செக் பண்ணி இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது. 34,000 ரூபா போட்டிருக்காப்புல, ஆனால் 8256. கேமரா கொஞ்சம் டர்ராக இருக்குங்க. பேக் கேமரா கொஞ்சம் டர்ராக இருக்குது. இந்த மங்களாக இருக்குது, அதாவது 2X 1X மங்களாக இருக்குது. 2X 1X கொஞ்சம் மங்களாக இருக்குது. சாம்சங் S23 அல்ட்ரா இது, சரியா? 3X பாருங்கள், சூப்பராக இருக்குது. 3X நல்லா இருக்குது. 3X எந்த விஷயமே கிடையாது. மற்றபடி ஃப்ரண்ட் கேமராலாம் நல்லாயிருக்கு, டிஸ்பிளேலாம் நல்லாயிருக்கு, கேமரா மற்றதெல்லாம் எல்லாமே சூப்பரு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விலை வெறும் 24,000 ரூபா, 24,000, சரி 34,000 ரூபா. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் Note 20 கோடு இருக்குது. கோடு வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இதை ப்ளக் மாட்டு பார்க்கலாம். ப்ளக்கில் மாட்டு சார்ஜ் ஏறட்டும். இதோட விலை 10,000 ரூபா. இதை 10,000 மாற்றேன், 10,000 மாற்றிடு. இது வந்து சாம்சங் கேலக்ஸிலேயே வந்து 18,500 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு.
18,000 இது. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 12 GB ரேமு 256. இதில் என்னென்னா டபுள் கலர் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது தான். ஸோ 2 கலர் இருக்கும், ப்ளூ இது நார்மல் இருக்கும். ஸோ இதில் டபுள் கலர் இருக்கும். இது அதனால தான் இதோட விலை கம்மி. 18,000 இதோட ப்ரைஸு. சரியா? இது வந்து 10,000 ஆக்கிட்டு இருக்கோம். இது ஒரு கஸ்டமர். இது சாம்சங் கேலக்ஸியில் S20 5G மொபைலு 8,256. ஸோ விலை வந்து 10,000 ருபீஸ். இது ரெட்மி வந்து Note 10i, ரெட்மி Note 13. ரெட்மி Note 13 என்னப்பா அது முன்னாடி சர்வீஸ் கிடப்போம். ஒரு 50 ரூபா மட்டும். அப்புறமா வாங்கப்பா, சில்லறை இருக்காது. ஹலோ. ஸோ அப்புறமா வாங்கிக்கையா, சில்லறை எடுக்க முடியல. இந்த 20 ரூபா தான் இருக்குது. ரெட்மி சார்ஜ் இல்லை. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோக்குப்பா விற்றோம்? இது கஸ்டமர் இது அவன் திருப்பி போட்டிருக்கான். எதுக்கு போட்டானே தெரியலையே. லாக் எடுக்கணுமா? சரி, ஓகே. இதுவும் ரொம்ப நாளாக கிடைக்கும் தெரியல. இது ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹானர் வந்து பார்த்திங்கன்னா 10,000 போட்டிருக்கோம். 10,000 போட்டோம். ஹானர் வந்து 12 GB ரேமு 256. என்னென்னா இதில் வந்து 5G கிடையாது, இது 4G. இது சரியா? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,256. ஹானரில் X7B. சரியா? 10,000 சாம்சங்கில் வந்து A34 ரொம்ப நாளாக போட்டிருக்கோம். OnePlus Nord 2T 12 GB ரேமு 256 10,500. இது வந்து ஐஃபோனில் வந்து 12 வந்து 128. பேட்ரி ஹெல்த் 82 என்னமோ இருக்குது. 18,000 இதோட விலை. ஸோ இது விற்றுருச்சு, இப்போ தான் போட்டோம், வாங்கிட்டாங்க, பார்சல் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா 13,000 இதோட ப்ரைஸு. 2A+. இது நத்திங் 2A+. இந்த இடம் லேசாக உடஞ்சிருக்கு. சரியா? 8,256. GB ரேமு 256 GB. மற்றபடி மொபைல் தெளிவாக இருக்குது பாஸ். அந்த டேமேஜ் இல்லைன்னா சூப்பராக இருக்கும். விலை வந்து ரொம்ப கம்மி தான், 13,000. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து
OnePlus 11R பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. Vivo Y300 இதுவும் பாக்ஸோடு தான் இருக்குது. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 இதோட விலை. ஐஃபோனில் வந்து 14 Pro Maxு 256 GB 54,000 54,000. பேட்ரி ஹெல்த் வந்து 83% இது. இது வந்து OnePlusல 12R வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 தரும். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா அதிகங்க, 16 GB ரேமு 256. பாக்ஸு மொபைல் தான் இருக்குது. 30,000 இருக்கு பாருங்கள். 12R 16 GB ரேமு 256. ஸோ இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் 37,000. இது யாருது இது? S23 Ultra. இம்ரான் இது 37,000 இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வேலை செய்யல. சம்டைம் ஸ்பீக்கர் வேலை செய்யல. கீழே உள்ள ஸ்பீக்கர் தான். மற்றபடி நீங்கள் கால் பேசுகிறது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. யூடியூப்பில் வீடியோ பார்த்தா கூட சவுண்டு கேட்கும். ஸோ கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குல்ல, அந்த ஸ்பீக்கர் மட்டும் வேலை செய்யல. ஸோ வேலை செய்து சம்டைம் ஒர்க் ஆக மாட்டேது. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. S23 Ultra. S23 Ultraவே இங்கே பார்த்துக்கங்களேன் 3 இருக்குது. 37,000. இப்போ இது 34,000 ஒன்று. இது எடுவேன் 34,000 எடு. 34,000. அடுத்ததான் ஒன்று பச்சை கலர் ஒன்று இருக்குமே, நம்ம இது 27,000. இதாக இருக்குது. எடுப்பா அதே எடு, சும்மா எடு காமிக்கிறது. ஸோ 3 S23 Ultra இருக்குது. 27,000 கேமரா ஃபால்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 34,000 வந்து கேமரா மங்கலாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 37,000 ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல. ஸோ 3 S23 Ultra இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F25 Pro 5G மொபைலு. இதில் என்ன இஷ்யூன்னா, இதுதான் வந்து உங்களுக்கு ஏதோ ஹேங் ஆகி நிற்கிற மாதிரி சொன்னாப்லையே. பாக்ஸு சார் 7,500 தராப்ல. அதான் மொபைல் வந்து வீடியோ யூடியூப்லாம் வர மாட்டேது. யூடியூப் கேமராலாம் வந்து டக்குன்னு ஹேங் ஆகி நின்றுக்குது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது இதில். சரியா, அது என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியல. ஆனால் விலை கம்மி 7,500. நீங்கள் யூடியூப்பும் கேமராக்குள்ளேயும் போகலன்னா நீங்கள் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்போவில் வந்து என்ன மாடல் தெரியுமா, பாக்ஸோடு இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள். 22,500 22,500. ஓப்போ F31 Pro. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. வாங்கி 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளே விற்கிறாப்புல. விவோவில் வந்து Y400 5G மொபைலு. விவோ Y400 சரி 17,500 17,500. ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா
நியோ 6 ப்ரோ, ஐக்யூ நியோ 6 ப்ரோ, இல்லை ஐக்யூ நியோ 6ன்னு நினைக்கிறேன், 6 4 ப்ரோவா தெரியல. ஐக்யூ நியோ 6 இது 5G மொபைல் தான், 15,000 சொல்லியிருக்காப்புல. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256. பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. விவோவில் வந்து V50e இது, பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,500. வாரண்ட்டி கூட கொஞ்சம் இருக்குது, 6 மாதம் வாரண்ட்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம். 20,500 20,000. 20,500. ஸோ ஐஃபோனில் வந்து 15+ இது. ஸோ பேட்ரி எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ரெண்டாவது 256 GB இது. பேட்ரி வந்து 91 இருக்குது. சைக்கிள் கவுண்ட் வந்து 827 இருக்குது. பாக்ஸோடு இருக்குது. இது வந்து 14 ப்ரோ மேக்ஸுக்குள்ள பாக்ஸ். இதுவும் நம்ம வீடியோ போட்டோம், சரியா? ஸோ இது வந்து இன்றைக்கி வாங்க ஒருத்தர் வந்தார். பட் ஆனால் இது சார்ஜ் ஏறாமல் இருந்துச்சு. நானும் போட்டு பார்த்தேன், ஏறவே இல்லை. இது சார்ஜ் போடு. சார்ஜர் ப்ராப்ளமா இல்லை இது ஃபோன் தான் ப்ராப்ளமா தெரில. போட்டு பாரு, கடைசியாக வீடியோ முடிவில் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 48,000 சொல்கிறாப்புல. 48,000 வாங்கி 4 மாதம் தான் ஆகுது. இன்னும் 8 மாதம் வாரண்ட்டி இருக்குது. புது மொபைலு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து 4,500. இது ஒருத்தர் கேட்டிருக்காரு, நாளைக்கு பார்சல் போட்டு விட்ருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3,500. ரெட்மியில் Note 8 ப்ரோ இது. இது OnePlus Nord 2 இது. டிஸ்பிளேயில் பேக்ரவுண்ட் இருக்குது. 12 GB ரேமு. இது OnePlus Nord தான் இது. OnePlus Nord 1 12256 7,500 இது. இது வந்து விவோவில் வந்து பார்த்திங்கன்னா விவோ V30 பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது, 17,500. இது வந்து விவோவில் வந்து ஒரு சென்டரில் ஒரு கோடு இருக்கும், விவோ V23 ப்ரோ. இது ஒரிஜினல் டிஸ்பிளே. விலை வந்து 6,800. விவோ V27 இது, பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்குது, 12,500. டிஸ்பிளேயில் வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இது OnePlus Nord. டிஸ்பிளே பேக் டோர் உடஞ்சிருக்கு. 12 இல்லை, வெறும் 8,128 தான், 10,000 இது. ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ 10,000 போட்டிருக்கோம்ல அந்த மொபைலு, சரியா? அதுக்கு பின்னாடி உள்ளது வந்து பாக்ஸோடு இருக்குது. OnePlus 10R இது. 10R பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது, 13,000 அது. இது வந்து ஐஃபோனில் வந்து 12 இது. இல்லை 13 22,500. சரியா? ஐஃபோன் 13 22,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128. பேட்ரி ஹெல்த்து 80. டேப் வந்து பார்த்திங்கன்னா 10,500. அந்த சாம்சங்கில் வந்து S10 இது S10 தான் நினைக்கிறேன். S10 4,000. கோடு இருக்குது, சரியா? கோடு இருக்குது, அதனால தான் இதோட விலை 4,000 தரோம். இது ஓப்போ வந்து F21 இதாக இருக்குது பாருங்கள். பாக்ஸோடு தான் இருக்குது, ஆனால் சார்ஜர்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ஜர்லாம் இல்லை. ஓப்போ F21 ப்ரோ. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,500. டிஸ்பிளே சேஞ்சு தான், இல்லைன்னு சொல்ல.
8128 4G மொபைலு. இப்போ அதெல்லாம் ஓடுற கட்டுவேன். இந்த இதை ஒழுங்காக அடிக்க விடு. இதெல்லாம் போட்டுட்டு இது வந்து ஐஃபோனில் வந்து எது வரைக்கும் போட்டேன் இதில்? அந்த லாஸ்ட்டில் உள்ளது வந்து OnePlusல வந்து மேலே எடுத்து வச்சுட்டாலே எடுத்து காட்ட முடியல. இது வந்து OnePlusல வந்து 13R இது. சரியா? 13R பாக்ஸோடு இருக்குது. இருக்கு பாருங்கள், 29,000 ரூபா போட்டிருக்கோம். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12GB ரேமு 256. இன்னும் 6 மாதம் 5 மாதம் வாரண்டி இருக்குது. சரியா? கூகுள் பிக்சல் 6 ப்ரோ 9,000 ரூபா. ஸோ ஓகே, அவ்வளோதான் எங்களோட வீடியோ இன்றைக்கி முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது 1-2 விட்டுருப்போன்னு நினைக்கிறேன். நிறையா மொபைல் இருந்துச்சு. எது விட்டோம், எது பாக்ஸ்லாம் கூட காட்டல. பாக்ஸோடலாம் இருக்குது நிறைய மொபைலு. சரியா? இதோட பார்த்து முடிச்சுக்கோங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவோம். மத்தியானத்துக்கு மேலே வருவோம். பார்த்துக்கலாம். ஏன்னா ஓகே, சரி, இதெல்லாம் எடுத்து வைப்போம்.